இன்னைக்கு வந்து கோவை அரசு மருத்துவமனையில் போய் எடுக்கப்பட்ட சிகிச்சைக்கு அப்புறம் தான் அவர் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ல இருந்தது. ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தார். இந்த அடிபட்டதுனால ஃப்ராக்சருக்கான எக்ஸ்ரே எடுக்கல, அந்த கட்டு போடலைங்கிறதுனால ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார். அந்த மன அழுத்தத்திலிருந்து இன்னைக்கு கொஞ்சம் விடுபட்டிருக்காப்புல. கட்டு போட்டதுக்கப்புறம் ஹி ஃபீல்ஸ் பெட்டர். அந்த ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதாவது என்னன்னா, சிறையில் அவர் தாக்கப்பட்டதாக அவர் சொல்லி எனக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு 3 நாளாக சொல்லி அதைப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி போய் பார்த்துட்டு வந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவர் தாக்கப்பட்டது உண்மைன்னு சொல்லி இப்போ வந்து கையில் ஃப்ராக்சர் இருக்குங்கிறது வந்து அவர் சொன்ன கூற்று வந்து உண்மைங்கிற அளவுக்கு இருக்கு இப்போ வரைக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்னைக்கு கஸ்டடி பெட்டிஷன் இருந்தது. காலையிலேருந்து இன்னைக்கு வரதா இருந்தது. எங்களுக்குலாம் ஒரே பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொல்லி சொன்னோம்னா, மற்ற வழக்குகள்ல எல்லாம் வந்து வழக்காடிகள் ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு டைம் இழுக்கிறதுக்காக வாய்தா வாங்குவாங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கஸ்டடி பெட்டிஷன் போட்டது சைபர் கிரைம், சிட்டி சைபர் கிரைம் போட்டிருந்தாங்க. கஸ்டடி போடும்போது அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அக்யூஸ்ட் இங்கே கூட்டிகிட்டு வரணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா மீடியா பர்சனுக்கும் தெரியும், 12:30 மணிக்கே மதியம் வந்து 12:30 1 மணி அளவுலேயே அவர் வந்து மறுபடியும் சிறையிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து சிறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 4 மணி வரைக்கும் நாங்கள் வந்து கஸ்டடிக்காக வெயிட் பண்ணோம். 4 மணிக்கு வந்து அவர் சிறைக்கு போயிட்டாரா இல்லை மருத்துவத்திலேயே இருக்கிறாரான்னு எங்களுக்கு தெரியல. அதனால இன்னைக்கு கஸ்டடியில் ஆஜர்படுத்த முடியாது. எங்களுக்கு திங்கட்கிழமை வாய்தா வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க போட்ட பெட்டிஷன் அவங்களே வாய்தா கேட்டிருக்காங்க. 2வது டைமாக வாய்தா கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக திங்கட்கிழமையாவது ஆஜர்படுத்திடுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் திங்கட்கிழமை அந்த கட்டு மாற்றுறதுக்காகவும் அவரை வர சொல்லியிருக்காங்க. ஸோ வர்ற திங்கட்கிழமை காலையில் கட்டு மாற்றணும், திங்கட்கிழமை காலையில் கஸ்டடி இங்கே கொடுக்கணும். இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் ஹைகோர்ட்டில் ரெக்கார்டு பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க தாயார் தாக்கல் செய்திருந்த ஆட்கொணர்வு மனுவில் இந்த டிஎல்எஸ்ஏ போயிட்டு வந்த ரிப்போர்ட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு JM4 நீதிபதி அவர்களே அதில் என்கொயரி பண்ணதுனால மருத்துவ உதவிக்காக அவர் வந்து ஜிஹெச்சுக்கு போயிருக்கிறதுனால வந்து இந்த ரிட் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷனோட அது க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொன்னேன், நேற்று பேட்டியில் நம்ம சொன்ன மாதிரி கோவை மருத்துவமனை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப அன்பாகவும் முத்துக்குமார் சொன்ன மாதிரி இத்தனை நடந்த பின்பும் இந்த உலகத்தில் அன்பை கொள்ள ஆயுதம் கண்டுபிடிக்கப்படலைங்கிற மாதிரி அவர் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து அவருக்கான முறையான சிகிச்சை கொடுத்தாருன்னு சொல்லி சவுக் சங்கர் அவர்கள் இன்னைக்கு சிறையில் சந்திக்கும் போது சொன்னார்.